என்னது பெரம்பூரில் 5 விஜி போட்டிடுறாங்களா? என்னாச்சு தெரியுமா? அட ஆமாங்க, பெரம்பூரில் தான் 5 விஜி போட்டிடுறாராம். என்னன்னு புரியலையில. விஜய் வேட்புமனு தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் பெரம்பூரில் மட்டும் மொத்தம் அந்த கட்சி இந்த கட்சின்னு அது இதுன்னு சேர்த்து மொத்தம் 60 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் சுயேட்சையாக 4 பேர், அதில் 2 பேர் விஜய்ன்ற பேர்லையும் மிச்சம் 2 பேருங்கிறவங்க ஜோசப்ங்கிற பேர்லையும் வேட்புமனு தாக்கல் செஞ்சு எலெக்ஷனில் போட்டிடுறாங்க சுயேட்சையாக. அது ஏன்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? வயசானவங்க சில பேருக்கு தெரியாதவங்களுக்கெல்லாம் டக்குன்னு மாற்றி ஓட்டை அதே பேரில் இருக்கிறதுனால போட்டுருவாங்கன்னு சொல்கிறதுக்காண்டி இந்த மாதிரியான ஒரு ட்ரிக்ஸை சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. இது பெரம்பூர் மட்டும் இல்லைங்க, சென்னையில் துறைமுகம், கோயம்புத்தூர், இது மாதிரி நிறைய ஊரில், எல்லா ஊர்லேயுமே டிவிகே வேட்பாளருக்கு என்ன பேரோ அதே பேரில் சுயேட்சையாக நிறைய பேர் ஓட் பண்ணுறாங்க. யாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் யார் பண்ணியிருப்பா, எதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னு நீங்களும் ஒரு வாட்டி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஒழுங்காக ஓட்டை போடுங்க.